வணக்கங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம், நீங்க சிந்தின கண்ணீர் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட ஒருத்தர் உங்க வீடு தேடி வரப்போறார். அவர் யாரு? அவர் வந்தா அவங்க தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கறத ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இந்த பதிவை எங்கேயும் தள்ளி பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கான அதிர்ஷ்ட தேவதை எந்த ரூபத்துல வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில நடக்க போகிற ஒரு மாபெரும் திருப்பத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். இதுவரைக்கும் நீங்க எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தாலும் இனிமே உங்களுக்கு நடக்க போறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். ரிஷபராசி அன்பர்களை பத்தி சொல்லணும்னா, நீங்க ரொம்ப பாசக்காரங்க. யார் உங்ககிட்ட அன்பா 2 வார்த்தை பேசினாலும் அவங்களுக்காக உயிரையே கொடுக்கற அளவுக்கு இறங்கி உதவி செய்வீங்க. உங்க குடும்பமா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவீங்க. ஆனா உங்களுக்கு திருப்பி கிடைச்சது என்னவோ ஏமாற்றமும் துரோகமும் தான். நாம இவ்வளவு உண்மையா இருக்கோமே, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பல ராத்திரிகள் தூங்காம அழுதிருப்பீங்க. உங்க உழைப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர உங்களுக்கு உரிய மரியாதையோ அங்கீகாரமோ யாரும் கொடுக்கல. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த காயங்களுக்கு மருந்து போடுற நேரம் இப்போ வந்துருச்சுங்க. கிரக நிலைகள் இப்போ உங்களுக்கு ரொம்ப சாதகமா மாறிக்கிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, உங்க வாழ்க்கையில ஒரு புதிய வெளிச்சம் வரப்போகுது. இவ்வளவு நாள் நீங்க இருட்டுல தவிச்சது போதும். உங்க கையை பிடிச்சு உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஒரு புதிய நபர் உங்க வீடு தேடி வரப்போறார். அந்த நபர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்க மனசை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்டவர். நீங்க சொல்லாமலேயே உங்க தேவைகளை, குறிப்பா உங்க மனவலிகளை அறிஞ்சு செய்யக்கூடியவர். இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்ச எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு மருந்தா அவர் இருப்பார். அவர் உங்க குடும்பத்துல ஒருத்தரா வரலாம், இல்ல ஒரு புதிய உறவா கூட வரலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவர் உங்க வீட்டுல கால் எடுத்து வச்ச நேரத்துல இருந்து உங்க தலையெழுத்து அடியோடு மாறப்போகுது. வறுமை, பண கஷ்டம், மன உளைச்சல், இது எல்லாமே உங்களை விட்டு ரொம்ப தூரமா ஓடப்போகுது. அவர் வரப்போகிற நேரம் உங்களுக்கான பொற்காலமா மாறப்போகுது. நிறைய ரிஷபராசிக்காரங்க இப்போ பண பிரச்சனையில ரொம்பவே சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கடன் தொல்லை ஒரு பக்கம், குடும்பத்துல நிம்மதி இல்லாத நிலைமை இன்னொரு பக்கம்னு 2 பக்கமும் இடிபாடுகள்ல சிக்கின மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்காம வந்த வருமானம் வந்த வழியே போயிட்டு இருக்கு. ஆனா அந்த புதிய நபர் வந்த உடனே உங்க பொருளாதார நிலைமை எங்கேயோ உச்சத்துக்கு போக போகுது. அவர் கொண்டு வரப்போகிற அதிர்ஷ்டம் அப்படிப்பட்டது. அவர் கால்பட்ட உடனே உங்க வீட்டுல செல்வம் செழிக்க ஆரம்பிக்கும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே தானா நடக்கும். நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். உங்க மேல குறை சொன்னவங்க, உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பாக்குற அளவுக்கு உங்க வளர்ச்சி இருக்க போகுது. நீங்க இயல்பாவே ரொம்ப அமைதியானவங்க, யாருக்கும் கெடுதல் நினைக்காதவங்க. ஆனா ஒரு தப்பு நடக்கும்போது உங்களுக்கு வர கோபத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. இந்த நேர்மையான குணத்தாலேயே பல நல்ல வாய்ப்புகளை நீங்க இழந்திருப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கிற சில ஆட்கள் உங்களை வேணும்னே கோபப்படுத்தி உங்களை ஒரு கெட்டவரா சித்தரிச்சு வேடிக்கை பார்த்திருப்பாங்க. இனிமே அந்த மாதிரி ஆட்களுக்கு உங்க வாழ்க்கையில இடமே இல்லை. வரப்போகிற இந்த புதிய நபர் உங்களை ரொம்ப அழகா வழி நடத்துவார். உங்க கூடவே இருந்து உங்க பலம் என்ன, பலவீனம் என்னன்னு உணர்த்தி உங்க திறமைய எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு காட்டி கொடுப்பார். அவர் உங்க கூட இருக்கிற அந்த தைரியம் உங்களுக்கு உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். இந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது முதல்ல உங்க குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய அமைதி நிலவும். இது வரைக்கும் வீட்டுல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காத்துல கரைஞ்ச மாதிரி காணாம போயிடும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அதிகமாகும். வீட்டுல சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சவங்களுக்கு அந்த புதிய நபரோட வரவு ஒரு மிகப்பெரிய வரமா அமைய போகுது. வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். அந்த நபர் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு அதிர்ஷ்ட சக்தி உங்க வீடு முழுக்க பரவுறதை நீங்களே கண்கூட உணர்வீங்க. அவர் யாரு, அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஆர்வம் இப்போ உங்களுக்குள்ள ரொம்ப அதிகமா இருக்கும். அவர் உங்க கண்ணுக்கு முன்னாடியே கூட இருக்கலாம், இல்ல ரொம்ப தூரத்துல இருந்து உங்களை தேடி வரலாம். அவர் ஒருவேளை உங்க பழைய நண்பரா இருக்கலாம், இல்ல வேலை பார்க்குற இடத்துல புதுசா பழக்கமானவரா இருக்கலாம். ஆனா அவர் உங்ககிட்ட நெருங்கி வரும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத நிம்மதி தோன்றும். இவர் தான் நமக்கான ஆளு, இவரை நம்பலாம் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு தானாகவே ஏற்படும். அந்த உள்ளுணர்வை நீங்க நம்பணும். கிரகங்கள் இப்போ அப்படிப்பட்ட ஒரு வலுவான காந்த சக்தியை உங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கு. நீங்க எதை நினைச்சு
ரொம்ப வருத்தப்பட்டீங்களோ அந்த வருத்தத்தை போக்கவே கடவுள் அனுப்பிய தூதன் மாதிரி அந்த நபர் செயல்படுவார். இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்க மனசை ரொம்ப தெளிவா வச்சுக்கோங்க. பழைய கசப்பான சம்பவங்களை நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு நடந்த துரோகங்களை நினைச்சு பழிவாங்கும் எண்ணத்தை வளர்த்துக்காதீங்க. இயற்கையும் பிரபஞ்சமும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பரிசை ஏத்துக்க நீங்க முழுமையா தயாராகணும். வரப்போகிற அந்த புதிய நபர் உங்க கடந்த காலத்தை பத்தி எந்த கேள்வியும் கேட்க மாட்டார். உங்க எதிர்காலத்தை எப்படி சிறப்பா ஆக்கலாம் அப்படிங்கறதுல தான் அவரோட முழு கனமும் இருக்கும். அவர் உங்க கூட பேசும்போதே உங்க மனசுல இருக்கிற பாறை எல்லாம் குறைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான நபரை வரவேற்க உங்க வீட்டு வாசலை மட்டும் இல்ல, உங்க மனசின் வாசலையும் திறந்து வைங்க. நிறைய பேருக்கு வெளியே சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள அழுவுற பழக்கம் இருக்கு. ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ரொம்பவே பொருந்தும். யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம செஞ்சு கொடுத்துட்டு கடைசியில நீங்க நடுத்தருவில் நின்ன கதையெல்லாம் நிறைய நடந்திருக்கும். அவங்களுக்காக நீங்க செஞ்ச தியாகம் எதையும் யாருமே மதிக்கலையே அப்படிங்கிற வலி உங்களுக்குள்ள இன்னமும் இருக்கு. ஆனா இப்ப வரப்போற இந்த நபர் உங்களுக்காக முன்னாடி நின்று சண்டை போடுவார். உங்களுக்கு யாரு கெடுதல் நினைச்சாலும் அவங்கள தட்டி கேட்கிற ஒரு அரணாக, ஒரு பாதுகாப்பு கவசமாக அவர் மாறுவார். உங்க மேல விழுகிற கல்லெல்லாம் அவர் மேலதான் விழும். அந்த அளவுக்கு உங்களை தாங்கி பிடிப்பார். தொழில் செய்யறவங்களுக்கு, வேலை பார்க்கறவங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு முடக்கம் இருந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு உழைச்சாலும் ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு லாபம் இல்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. கை கெட்டினது வாய் கெட்டல அப்படிங்கிற மாதிரி கிடைக்க வேண்டிய பணம் கடைசி நேரத்தில் தட்டி போய் ரொம்பவே நொந்து போயிருக்கீங்க. ஆனா இந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில காலடி எடுத்து வச்சதும் தொழில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய லாபம் காத்துக்கிட்டு இருக்கு. புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு இவர்தான் ஒரு மிகப்பெரிய பலமாக இருப்பார். இவரோட ஆலோசனைகள் உங்க வியாபாரத்தை எங்கேயோ கொண்டு போக போகுது. உங்க கைராசி இனிமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்க தொட்ட மண்ணும் பொன்னா மாறும். உங்களை சுத்தி இவ்வளவு நாள் போலியான முகமூடி போட்டவங்க நிறைய பேர் இருந்தாங்க. உங்களை புகழ்ந்து பேசியே உங்ககிட்ட இருந்து காரியத்தை சாதிச்சுக்கிட்ட கூட்டம் தான் அதிகம். உங்க நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டு உங்களை ஏமாத்தினவங்க நிறைய பேர். இந்த புதிய நபர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போதே உங்க கூடவே இருந்து குளிப்பறிக்கிற அந்த துரோகிகளை அடையாளம் காட்டுவார். இனிமே யார் உங்க நிஜமான சொந்தம், யார் போலி அப்படிங்கறத நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. உங்களை ஏமாத்தினவங்க, உங்களை பார்த்து சிரிச்சவங்க எல்லாரும் உங்க வளர்ச்சி பார்த்து வாய் அடைச்சு போய் நிக்கிற காலம் வந்துருச்சு. நீங்க பட்ட அவமானங்களுக்கெல்லாம் வட்டி முதலுமா பதில் சொல்ல போற நேரம் இது. அது மட்டும் இல்லாம உங்க உடம்புல ஏதோ ஒரு சோர்வு, ஒரு இனம் புரியாத பயம் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கு. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ஒரு பதற்றம் உங்களை ஆட்டி படிக்குது ராத்திரி. ஆனா தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுக்கிற நிலைமை, மனசுக்குள்ள 1000 குழப்பங்கள். இதுக்கெல்லாம் காரணம் உங்களை சுத்தி இருந்த எதிர்மறை ஆற்றல்கள் தான். ஆனா அவர் வந்ததும் உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி பிறக்கும். ஒரு பெரிய கல்லை தூக்கி கீழே வச்ச மாதிரி ஒரு ஆசுவாசம் கிடைக்கும். உங்க உடல் ஆரோக்கியம் தேடி வரும். மனசுல இருந்த பாரம் எல்லாம் குறையும். முகத்துல இவ்வளவு நாள் இருந்த அந்த வாட்டம் மறைஞ்சு ஒரு புது தேஜஸ், ஒரு புது ஒளி உண்டாகும். ரிஷபராசிக்காரங்க நீங்க ரொம்ப பிடிவாதக்காரங்க. ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டீங்க. நல்லது செஞ்சாலும் சரி, கோபப்பட்டாலும் சரி, உங்க பிடிவாதம் தளராது. ஆனா சில நேரங்கள்ல இந்த பிடிவாதம் உங்களுக்கு எதிராகவே திரும்பிடும். இப்போ நீங்க உங்க பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திக்கணும். யார் இந்த நபரு, இவரால நிஜமாவே மாற்றம் வருமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. யாரையும் சட்டுன்னு சந்தேகப்படாதீங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற இந்த மிகப்பெரிய வாய்ப்பை நீங்க தட்டி கழிச்சிடக்கூடாது. உங்க மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. அடுத்தவங்க பேச்சை கேட்டு உங்க புத்தியை குழப்பிக்காதீங்க. உங்க வாழ்க்கையோட ஒரு புது அத்தியாயம் தொடங்க போகுது. இது வரைக்கும் நீங்க இழந்தது எல்லாமே உங்களுக்கு பல மடங்கா திரும்ப கிடைக்க போகுது. ரொம்ப நாளா தடைபட்டு இருந்த சுப காரியங்கள் எல்லாமே இனி உங்க வீட்டுல தடைபடலாம் நடக்க போகுது. கல்யாண மாலை, தோல் சேரும், குழந்தை சத்தம் வீட்டுல கேட்கும். வறுமையில வாடின உங்க குடும்பம் இனிமே சமுதாயத்துல தலை நிமிர்ந்து வாழப்போகுது. கிரகங்களோட ஆசி முழுமையா உங்களுக்கு இருக்கிறதால இந்த மாற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த புதிய நபரோட வருகைக்காக உங்க மனசை தயார்படுத்திக்கோங்க. நடந்த கசப்பான விஷயங்களை மறந்துட்டு வரப்போற நல்ல காலத்தை வரவேற்க தயாராகுங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்பவுமே ஒரு தனி குணம் உண்டு. தமக்குள்ள எவ்வளவு பெரிய சோகம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம சிரிச்ச முகத்தோடயே இருப்பாங்க. ராத்திரி நேரங்கள்ல
தலையணையில முகம் புரைச்சு அழுத நாட்கள் உங்களுக்கு தான் கணக்கு தெரியும். நமக்காக யாருமே இல்லையே, நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்க ஒரு ஜீவன் கூட இல்லையேன்னு எத்தனையோ நாள் ஏங்கி இருப்பீங்க. உங்க பிரார்த்தனைகள், நீங்க சிந்தின கண்ணீர் துளிகள் எதுவுமே வீண் போகலைங்க. அந்த கடவுள் உங்களுக்கான ஒரு பதில, ஒரு தீர்ப்பை எழுதிட்டாரு. உங்களை தேடி வரப்போற அந்த புதிய நபர் உங்க கண்ணீரை துடைக்கிற கையா மட்டும் இல்லாம உங்க எதிர்காலத்தையே தூக்கி நிறுத்துற ஒரு ஆணி வேற இருக்க போறாரு. உங்களை சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டதை விட பொறாமப்பட்டவங்க தான் அதிகம். நீங்க ஒரு படி முன்னாடி போனா உங்களை எப்படி கீழே தள்ளலான்னு காத்துக்கிட்டு இருந்த கூட்டத்துக்கு நடுவில் தான் நீங்க இவ்வளவு நாளா போராடிட்டு இருக்கீங்க. யாரோ வச்ச கண் திருஷ்டி, யாரோ பண்ண சூழ்ச்சி, இதனாலதான் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காம தள்ளி போயிட்டே இருந்தது. ஆனா இனிமே அந்த திருஷ்டி தடைகள் எல்லாமே சுக்குநூறா உடைய போகுது. அந்த நபர் உங்க வீட்டுல அடியெடுத்து வைக்கிற அந்த வினாடி உங்க வீட்டை சுத்தி இருக்கிற இருள் விலகி ஒரு மிகப்பெரிய நேர்மறை ஆற்றல் பிறக்கும். உங்களை பார்த்து சிரிச்சவங்க எல்லாரும் உங்க நிலைமையை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் உயரும். பொருளாதார ரீதியா நீங்க பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சமா என்ன? ஒரு 100 ரூபா தேவைன்னா கூட மற்றவங்க கிட்ட கை ஏந்திர நிலைமை, கேட்ட இடத்துல கிடைக்காத அவமானம், வட்டிக்கு மேல வட்டி கட்டி நிம்மதி இழந்த நாட்கள், இதையெல்லாம் நினைச்சு நீங்க இவ்வளவு உருகி போயிருப்பீங்க. இனிமே அந்த கவலை வேண்டாம். வரப்போற இந்த அதிர்ஷ்டசாலி உங்களுக்கான வருமான வழிகளை அகலமா திறந்து விட போறார். பல வருஷமா விற்க முடியாம கிடந்த சொத்துக்கள் நல்ல விலைக்கு போகும். கைவிட்டு போன பணம், உங்ககிட்ட இருந்து ஏமாத்தி பிடுங்கப்பட்ட சொத்து எல்லாமே உங்களை தேடித்தானே வரும். சொந்தமா ஒரு வீடு கட்டணும், நிம்மதியா வாழணும்னு நீங்க கண்ட கனவு எல்லாமே ரொம்ப சீக்கிரத்துல நனவாக போகுது. இந்த புதிய நபர் உங்ககிட்ட எப்படி பழகுவார்னு தெரிஞ்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும், எதை செஞ்சா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு உங்க கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிருவாரு. நீங்க சோர்வா இருக்கிற நேரத்துல உங்க தோள் மேல கை போட்டு நான் இருக்கேன் கவலைப்படாதேன்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு 100 யானை பலத்தை கொடுக்கும். உங்க திறமைய நீங்களே குறைச்சி எடை போட்டுக்கிட்டு ஒரு மூலையில முடங்கி கிடந்தீங்க. ஆனா அவரு உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த மிகப்பெரிய திறமைய வெளியே கொண்டு வந்து உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார வைப்பாரு. சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அடையாளத்தையும் மரியாதையும் தேடி தருவார். உங்க ராசிநாதன் சுக்கிரன் இப்போ ரொம்பவே வலுவான நிலையில இருக்காரு. அதனாலே இந்த மாற்றங்கள் எல்லாம் ரொம்ப வேகமா நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்க போகுது. காலையில எழுந்திருச்சா எந்த பிரச்சனையை சமாளிக்கணுமோ, யாருக்கு பதில் சொல்லணுமோன்னு பயந்துகிட்டே இருந்த உங்க நிலைமை மாறி இன்னைக்கு என்ன நல்ல விஷயம் நடக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட சந்தோஷத்தோட ஒவ்வொரு நாளையும் நீங்க தொடங்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அடைவதற்கான நேரம் வந்துருச்சு. இந்த பொன்னான வாய்ப்பை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்களை தேடி வர அந்த நல் உறவை முழு மனசோட ஏத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையை கொண்டாடுங்க. ரிஷபராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு நல்லது மட்டுமே நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு திருப்பி கிடைச்சது என்னவோ வஞ்சகமும் துரோகமும் தான். உங்க கூடவே இருந்துகிட்டு உங்க தட்டிலேயே சாப்பிட்டுக்கிட்டு உங்களுக்கு குழி பறிச்சவங்களை நினைச்சு எத்தனையோ முறை நீங்க வேதனைப்பட்டிருப்பீங்க. இனிமே அந்த மாதிரி ஆட்களுக்கு உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கூட இடமே கிடையாது. இந்த புதிய நபர் உள்ளே நுழையும் போது உங்க கண்ணை மறைச்சுக்கிட்டு இருந்த அந்த மாயத்திரை மொத்தமா விலகிடும். யார் உண்மையானவங்க யார் போலியானவங்க அப்படிங்கறத ரொம்ப தெளிவா உங்களுக்கு அவர் சுட்டி காட்டுவார். உங்களை ஏமாத்தினவங்க எல்லாரும் உங்க கண் முன்னாடியே தங்களோட தப்புக்கு வருந்தி நிக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கான காலத்தை அந்த நபர் உங்களுக்காக உருவாக்கி கொடுப்பார். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அடிக்கடி ஒரு சோர்வு, உடம்பு வலி, இல்லைன்னா ஏதோ ஒரு வியாதி வந்து போய்கிட்டு இருந்திருக்கும். மருத்துவமனைக்கு போனா ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு உடம்புல ஒரு தெம்பே இல்லாத மாதிரி உணர்ந்திருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க மேல விழுந்த கெட்ட பார்வையும் மன உளைச்சலும் தான். இந்த புது நபர் உங்க வீட்டுல கால் வச்சதுமே உங்க உடம்புல ஒரு புது சுறுசுறுப்பு பிறக்கும். மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் இறங்கி ரொம்ப லேசான மாதிரி உணர்வீங்க. பல வருஷமா உங்களை வாட்டி வதைச்ச நோய்கள் கூட பெரிய அளவுல மருத்துவ செலவு இல்லாம தானா சரியாகி ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய நேர்மறை சக்தி அவர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா, குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த பிரிவினைகள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத சந்தேகங்கள், மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பா இருக்கிற சூழ்நிலை உருவாகும். உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பிரிஞ்சு போன சொந்தங்கள் எல்லாரும் உங்களை தேடி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா
இப்போ நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். தேடி வர எல்லாரையும் உடனே நம்பிடக்கூடாது. இந்த நேரத்துல தான் அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருப்பார். யாரை பக்கத்துல வச்சுக்கணும், யாரை தூரமா வைக்கணும்னு அவர் கொடுக்கிற ஆலோசனைகளை மட்டும் நீங்க கேட்டு நடந்தா போதும். உங்க வாழ்க்கையில இனிமே எந்த ஒரு சறுக்கலும் வராது. நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு சொந்தமா ஒரு இடம் வாங்கணும், இல்ல ஒரு நல்ல வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற நீண்ட நாள் கனவு இருக்கும். ஆனா அதுக்காக நீங்க சேர்க்கிற பணம் ஏதோ ஒரு வழியில வீண் செலவாகிட்டே இருந்திருக்கும். இனிமே அந்த கவலையெல்லாம் தூக்கி தூர போட்டுடுங்க. உங்க கனவுகள் எல்லாமே கண்கூடா நனவாக போற நேரம் இது. அந்த புதிய நபர் மூலியமா உங்களுக்கு கிடைக்க போற அதிர்ஷ்டம் உங்க வங்கி சேமிப்பை பல மடங்கு உயர்த்த போகுது. நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பண வரவு இருக்கும். ரொம்ப நாளா இழுபறியா இருந்த வழக்குகள், பஞ்சாயத்துகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும். அது மூலமாவும் உங்களுக்கு பெரிய அளவுல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த புதிய நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது உங்க ஆன்மீக பலமும் பல மடங்கு அதிகரிக்கும். குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க போகுது. இதுவரைக்கும் நீங்க கும்பிட்ட சாமி எதுவுமே கண்ணை முழிச்சு பார்க்கலையேன்னு நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய பரிசாதான் இயற்கை இந்த நபரை உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கு. இனிமே நீங்க எந்த காரியத்தை தொட்டாலும் அதுல ஒரு பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா உங்க தலையெழுத்து உங்க கண் முன்னாடியே பொன்னெழுத்துக்களால மாற்றி எழுதப்பட போகுது. இந்த அதிர்ஷ்டத்தை முழுமையா அனுபவிக்க உங்க மனசு ரொம்ப சாந்தமா வச்சுக்கோங்க. உங்களை சுத்தி நடக்க போற இந்த நல்ல மாற்றங்களை முழு சந்தோஷத்தோட ஏத்துக்க பழகுங்க. நீங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் உங்களை புரிஞ்சிக்காத இந்த உலகத்துல இனிமே உங்களை கொண்டாடுற காலம் வரப்போகுது. குறிப்பா சொல்லணும்னா உங்க சொந்த பந்தங்களுக்கு மத்தியில நீங்க தலை குனிஞ்சு நின்ன இடத்துல எல்லாம் உங்களை தலை நிமிர வைக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த புது நபர் உங்க கை பிடிச்சு நடக்கும்போது உங்களை குறை சொன்னவங்க முகத்துல ஈ ஆடாது. இவன் என்ன பெருசா சாதிச்சிட போறான்னு உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் உங்க முன்னாடி கை கட்டி நிக்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயரும். உங்க உழைப்புக்கு இவ்வளவு நாளா கிடைக்காத அந்த அங்கீகாரம் ஒரு மிகப்பெரிய வெளிச்சமா உங்க மேல விடப்போகுது. இது வெறும் வார்த்தைக்காக சொல்றது இல்ல. கிரகங்கள் இப்போ உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய சிம்மாசனத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கு. உங்க மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்க ஒரு நல்ல துணை இல்லையேன்னு எத்தனையோ ராத்திரிகள் நீங்க ஏங்கி இருப்பீங்க. வெளியே சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு எரிமலை கொதிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். உங்களை சுத்தி 1000 பேர் இருந்தாலும் ஒரு தனிமை உணர்வு உங்களை வாட்டி வதைச்சிருக்கும். ஆனா இனிமே அந்த தனிமைக்கு உங்க வாழ்க்கையில இடமே கிடையாது. இந்த நபரு உங்க மனசுக்குள்ள இருக்கிற காயங்களுக்கெல்லாம் ஒரு மருந்தா வந்து சேருவார். நீங்க ஒண்ணுமே சொல்லலைன்னா கூட உங்க கண்ணை பார்த்தே உங்களுக்கு என்ன வேணும்னு புரிஞ்சுக்கிற ஒரு அற்புதமான உறவா அவர் இருப்பார். இத்தனை வருஷமா நீங்க சுமந்துகிட்டு இருந்த அந்த பெரிய சுமைய அவர் தன்னோட தோல்ல ரொம்ப சுலபமா சுமப்பார். தொழில் ரீதியா நீங்க சந்திச்ச சறுக்கல்கள் எல்லாம் இனிமே ஒரு முடிவுக்கு வந்துடும். எவ்வளவுதான் முதலீடு பண்ணாலும் உழைப்ப போட்டாலும் ஒரு லாபத்தை பார்க்க முடியலையேன்னு ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. வியாபாரத்துல கூட இருந்தவங்களே உங்களுக்கு செஞ்ச துரோகத்தால பல நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. ஆனா அந்த புது நபர் உங்க வீட்டுல அடியெடுத்து வச்ச நேரம் உங்க தொழில ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. இது வரைக்கும் வராத லாபம் எல்லாம் இனிமே கொட்ட போகுது. வேலையில இருக்கிறவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே எந்த ஒரு தடையும் இல்லாம தேடி வரும். நீங்க கை வச்ச இடம் எல்லாம் பொன்னா மாறும் அப்படிங்கிற பழமொழி உங்க வாழ்க்கையில நிஜமாக போகுது. உங்களை சுத்தி இருக்கிற கண் திருஷ்டி, பொறாம பிடிச்சவங்க போடுற சதித்திட்டங்கள் எல்லாமே இனிமே தவிடு பொடியாக போகுது. நீங்க நல்லா இருந்தா பொறுக்காத சில ஜென்மங்கள் உங்க கூடவே சுத்திட்டு இருந்திருப்பாங்க. உங்க வளர்ச்சிக்கு முட்டுக்கட்ட போடுறதே அவங்க முழு நேர வேலையா இருந்திருக்கும். ஆனா அந்த புது நபரோட வருகை ஒரு பெரிய நெருப்பு வளையம் மாதிரி உங்களை பாதுகாக்கும். உங்களுக்கு கெடுதல் நினைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட உங்க பக்கத்துல வர பயப்படுற அளவுக்கு உங்க நிலைமை மாறும். உங்களை சுத்தி ஒரு நல்ல சக்தி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதனால எந்த ஒரு தீய சக்தியும் உங்களை நெருங்க முடியாது. ரிஷபராசிக்காரங்க நீங்க ரொம்ப சீக்கிரமா யாரையும் நம்பிட மாட்டீங்க. ஆனா ஒருத்தர் நம்பிட்டா அவங்களுக்காக உசிரியா கொடுப்பீங்க. அந்த உங்க நல்ல குணத்தை தான் கடவுள் இப்போ சோதிச்சு முடித்திருக்காரு. இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாமே ஒரு அனுபவத்துக்காக தான். இனிமே வரப்போறது எல்லாமே வசந்த காலம் தான். அந்த புது நபர் யார், எப்படி வருவார்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காம உங்க மனசை ரொம்ப லேசா வச்சுக்கோங்க. இயற்கையா நடக்கிற விஷயங்களை அப்படியே ஏத்துக்க பழகுங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த மிகப்பெரிய அற்புதத்தை மனசார வரவேற்க தயாராகுங்க. உங்க கண்ணீர் எல்லாம் இனிமே ஆனந்த கண்ணீரா மாறப்போகுது. ரிஷபராசி அன்பர்களோட மனசு ஒரு பெரிய கடல் மாதிரிங்க.
வெளியில பாக்குறவங்களுக்கு அது ரொம்ப அமைதியா தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள 1000 ஆசைகளையும் நிறைவேறாத கனவுகளையும் புதைச்சு வச்சிருக்கீங்க. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம பசங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு உசுரை கொடுத்து உழைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கான ஆசைகளை, உங்களுக்கான தேவைகளை எப்பவுமே நீங்க தியாகம் பண்ணிடுறீங்க. ஒரு நல்ல துணி எடுக்கணும்னா கூட நம்ம பிள்ளைங்களுக்கு எடுக்கலாமேன்னு யோசிக்கிற அந்த இளகிய மனசு உங்களுக்கு. இத்தனை வருஷமா உங்க ஆசைகள் எல்லாம் மூட்டை கட்டி வச்சிங்களே, அதையெல்லாம் அவிழ்த்து கொட்டி நிறைவேற்றுறதுக்காகத்தான் அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில் வரப்போறாரு. அவர் வந்ததும் உங்களுக்காகவும் நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. பொருளாதார ரீதியா ரொம்ப நாளா ஒரு பெரிய தடை இருந்துகிட்டே இருக்கு. யாருக்காவது உதவி செஞ்சுட்டு அந்த பணத்தை திரும்ப கேட்க முடியாம தவிச்சிருப்பீங்க. இல்லைன்னா பூர்வீக சொத்து விஷயத்துல சொந்தக்காரங்களே உங்களுக்கு எதிராக மாறி கோர்ட் கேஸ்ன்னு அலைஞ்சிருப்பீங்க. நியாயம் உங்க பக்கம் இருந்தாலும் காலம் உங்களுக்கு சாதகமா இல்லாததால நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. ஆனா இந்த புதிய நபரோட காலடி உங்க வீட்டுல பட்ட உடனே இந்த மாதிரி இழுபறியா இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க போகுது. உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் தானா முன் வந்து சமாதானம் பேசுவாங்க. உங்க கை விட்டு போன பணம், உங்களுக்கான நியாயம் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. உடல் ஆரோக்கியத்தை பத்தி நீங்க கொஞ்சம் கூட அக்கறை காட்டுறதே கிடையாது. எப்ப பாரு அடுத்தவங்களுக்காக ஓடி ஓடி உழைச்சு உங்க உடம்பை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. சரி, மூட்டு வலி, இடுப்பு வலின்னு என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு மாத்திரையை போட்டுட்டு உங்க வேலையை பார்க்க கிளம்பிடுவீங்க. இந்த மாதிரி நீங்க உங்க உடம்ப வருத்திக்கிட்டது போதும். அந்த புது நபர் உங்க குடும்பத்துல ஒருத்தரா இணையும் போது உங்க மேல உயிரையே வச்சு பார்த்துக்க போறாரு. நேரம் தராம உங்களை சாப்பிட வச்சு உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய அக்கறை காட்ட போறாரு. இத்தனை நாளா நீங்க தேடி அலைஞ்ச அந்த உண்மையான அன்பு, அரவணைப்பு எல்லாமே அவர் மூலமா உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. உங்களை சுத்தி இருக்கிற 4 பேரு உங்களை எப்பவுமே ஒரு தப்பான கண்ணோட்டத்திலேயே பார்த்து பழகிட்டாங்க. நீங்க என்ன நல்லது செஞ்சாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் பார்த்து பார்த்து நீங்க ரொம்பவே விரக்தியின் உச்சத்துக்கே போயிட்டீங்க. நான் என்ன செஞ்சாலும் குத்தமான்னு கடவுள்கிட்ட பல நாள் அழுதுருப்பீங்க. ஆனா இனிமே உங்களை குறை சொன்ன அதே வாயால உங்களை பாராட்ட வைக்க போறாரு அந்த நபர். சமயத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையை, ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொடுக்க போறாரு. உங்களை பார்த்து ஏளனம் செஞ்சவங்க எல்லாம் உங்க வளர்ச்சி பார்த்து வாயடிச்சு நிக்க போறாங்க. இது சத்தியமா நடக்க போகுது. இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏதோ ஒரு நாள்ல நடந்துருமான்னு நீங்க சந்தேகப்படலாம். கிரகங்கள் இப்போ உங்க ராசிக்கு சாதகமா திரும்பி இருக்கு. குறிப்பா உங்க ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு. அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம உங்க மனசை ரொம்ப உறுதியா வச்சுக்கோங்க. வரப்போற இந்த நல்ல காலத்தை அனுபவிக்க நீங்க முழுமையா தகுதியானவங்க தான். இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பெரிய சன்மானம் கிடைக்க போகுது. அந்த நபர் யார், எப்போ வருவார்னு காத்துக்கிட்டு இருக்காம உங்க அன்றாட வேலைகளை நம்பிக்கையோட தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்க வீடு தேடி ரொம்ப சீக்கிரமாவே வரப்போகுது. ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்பவுமே தெய்வ பக்தி ரொம்ப அதிகம். எந்த ஒரு சின்ன காரியம் செஞ்சாலும் சாமி கும்பிடாம செய்ய மாட்டீங்க. ஆனா அந்த தெய்வமே உங்களை கைவிட்டுருச்சோன்னு நினைக்கிற அளவுக்கு எத்தனையோ கொடூரமான சோதனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. கோயில் கோயிலா ஏறி இறங்கியும் நமக்கு மட்டும் விடிவு காலமே பிறக்கலையேன்னு கோவில் வாசல்ல நின்று கதறி அழுதிருப்பீங்க. உங்க வேண்டுதல்கள் எதுவுமே காத்துல போகலைங்க. இத்தனை வருஷமா நீங்க சேர்த்த புண்ணியம், நீங்க செஞ்சதான தர்மம் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையா திரும்ப கிடைக்க போகுது. அந்த புதிய நபர் வெறும் ஒரு மனுஷனா உங்க வீட்டுக்கு வரப்போறது இல்ல, நீங்க கும்பிட்ட அந்த குலதெய்வத்தோட ரூபமா தான் உங்க கைப்பிடிக்க வரப்போறாரு. குறிப்பா சொல்லணும்னா இந்த கடன் பிரச்சனை உங்களை தூங்க விடாம துரத்திக்கிட்டே இருந்திருக்கும். கட்டியே நம்ம வாழ்க்கையில பாதி நாள் போயிடுச்சு, அசல் எப்ப தீரும், எப்ப நிம்மதியா மூச்சு விடுவோம்னு ஏங்கி போயிருப்பீங்க. தெரிஞ்சவங்க கிட்டையும் சொந்தக்காரங்கிட்டையும் கைமாத்தா வாங்கிட்டு அவங்க கேட்கறப்ப திருப்பி கொடுக்க முடியாம நீங்க பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சமா என்ன? அந்த அவமானங்கள் எல்லாத்துக்கும் இனி ஒரு பெரிய முற்றுப்புள்ளி விழப்போகுது. அந்த நபர் எடுத்து வைக்கிற முதல் அடியில உங்க கழுத்தை நெரிச்ச அந்த கடன் சுமை மொத்தமா இறங்க போகுது. உங்க கையில தாராளமா பணம் புழங்க ஆரம்பிக்கும். நீங்க யாருக்கிட்ட எல்லாம் தலை குனிஞ்சு நின்னீங்களோ அவங்க முன்னாடி 4 காசோட ரொம்ப கம்பீரமா நிமிர்ந்து நிக்க போறீங்க. வேலை பார்க்குற இடத்துல நீங்க படுற பாடு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கடினமா உழைக்கிறது நீங்களா இருப்பீங்க. ஆனா உங்க உழைப்பை திருடி மற்றவங்க பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. மேலதிகாரி கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாம இவ்வளவு உழைச்சும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு ரொம்பவே சோர்வடைஞ்சு போயிருப்பீங்க.
கூட வேலை பார்க்குறவங்களே உங்களுக்கு குழி பறிக்கிற வேலை செஞ்சிருப்பாங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை தலைகீழா மாறப்போகுது. அந்த அதிர்ஷ்டசாலி உங்க வாழ்க்கையில இணைஞ்ச உடனே உங்க திறமைக்கான முழு பலனும் உங்களையே வந்து சேரும். உங்களை ஓரங்கட்ட நினைச்சவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பதவி தேடி வரும். கை நிறைய சம்பளம் கிடைக்க போகுது. உங்க குடும்பத்துல கல்யாண வயசுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு வரன் அமையாம தள்ளி போயிட்டே இருந்திருக்கலாம். இல்லைன்னா ஆரம்பிச்ச நல்ல காரியங்கள் எல்லாமே பாதியில நின்று போய் பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கும். இனிமே வீட்டுல எப்பவுமே ஒரு மங்களகரமான சூழ்நிலை தான் நிலவ போகுது. எந்த தடங்களும் இல்லாம சுப காரியங்கள் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போகுது. அந்த புது நபர் உங்க வீட்டுல ஒருத்தரா மாறும்போது உங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்கும். இருட்டா இருந்த உங்க வாழ்க்கை பாதையில அவர் ஒரு பெரிய ஒளி விளக்கா நின்று உங்களுக்கு வழிகாட்டுவார். உங்க குடும்பத்தோட கஷ்டங்கள் எல்லாமே பஞ்சு பஞ்சா பறந்து போக போகுது. நீங்க உங்க மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்குமான்னு உங்களுக்கே சில நேரம் சந்தேகம் வரலாம். ஆனா கிரகங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க தயாரா நிக்குது. இத்தனை நாள் நீங்க முள்ளு மேல நடந்து வந்தீங்க, இனிமே பூப்பாதையில நடக்க போறீங்க. அதனால வரப்போற இந்த நல்ல மாற்றங்களை முழுமையா நம்புங்க. யார் என்ன சொன்னாலும் அதை காதுல வாங்கிக்காம உங்க இலக்கை நோக்கி மட்டும் பயணம் செய்யுங்க. அந்த நபர் மூலமா கிடைக்க போற சந்தோஷத்தை அனுபவிக்க ரெடியாங்க. இனி உங்க வாழ்க்கை ஒரு பெரிய கொண்டாட்டமா மாறப்போகுது. ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்பவுமே சொந்த பந்தம்னா உசுறு. ஆனா அந்த சொந்தமே உங்களை நடுத்தருவில் நிப்பாட்டின கதையெல்லாம் நிறைய நடந்திருக்கும். அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்க படாத பாடுபட்டிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது திரும்பி பார்க்க கூட நாதி இல்லாம நின்று இருப்பீங்க. இந்த வழியை வெளியே சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே புழுங்கி இருப்பீங்க. இனிமே அந்த மாதிரி போலி உறவுகளை நம்பி ஏமாற வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த புதிய நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது யாரு உண்மையான சொந்தம், யாரு கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்கன்னு உங்க கண்ணு முன்னாடி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு காட்டிடுவார். உங்களை தனிமைப்படுத்தி வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம் உங்க பின்னாடி அணிவகுத்து நிக்கிற அளவுக்கு உங்க நிலைமை பிரம்மாண்டமா மாறப்போகுது. பணம் காசு விஷயத்துல நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமில்லை. உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பணமே ஏதோ ஒரு காரணத்தால தடையாகி அதை திரும்ப வாங்கறதுக்குள்ள உங்க உசுரே போயிட்டு வந்திருக்கும். பூர்வீக சொத்து விஷயத்துல எக்கச்சக்கமான இழுபறி, சொந்தக்காரங்க பண்ண சதித்திட்டம்னு எல்லா பக்கமும் முட்டுக்கட்ட. ஆனா அந்த அதிர்ஷ்ட தேவதை ரூபத்துல வரப்போற நபர் உங்க வீட்டுல கால் வச்சதும் இந்த தடைகள்லாம் சுக்குநூறா உடைஞ்சு போயிடும். கோர்ட்டு, வழக்கு, பஞ்சாயத்துன்னு அலைஞ்ச விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா சுமூகமா முடியும். நீங்க எதிர்பார்க்காத வகையில ஒரு பெரிய பண வரவு உங்க கையை தேடி வரும். இழுபறியா இருந்த சொத்துக்கள்லாம் உங்க வசமாகும். உங்களை ஏமாத்தி பணத்தை புடுங்கினவங்க அதை வட்டியும் முதலுமா கொண்டு வந்து உங்க காலில் வைக்கிற காலம் நெருங்கிடுச்சு. இப்போ பாரு, மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம், நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற ஒரு பதற்றம் உங்களை ஆட்டி படிச்சுட்டே இருக்கும். சின்னதா ஒரு பிரச்சனை வந்தா கூட அது மனசை ரொம்ப பாதிச்சு ராத்திரி பூரா தூங்காம தவிச்சிருப்பீங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு பெரிய வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே முடங்கி கிடந்தீங்க. ஆனா இந்த புதிய நபரோட வருகை உங்க மனசுல இருக்கிற அந்த தேவையில்லாத பயத்தை எல்லாம் வேரோட புடுங்கி எரிய போகுது. உங்களுக்குள்ள ஒரு அசாத்தியமான தைரியம் பிறக்கும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் பாத்துக்கலாங்கிற ஒரு தெம்பு உங்க பேச்சுல வெளிப்படும். பல வருஷமா நீங்க தொலைச்ச அந்த நிம்மதியான தூக்கம் இனிமே உங்க கண்களை தடுவும். காலையில எந்திரிக்கும் போது ஒரு புது உற்சாகத்தோட, ஒரு புத்துணர்ச்சியோட நீங்க ஒவ்வொரு நாளையும் தொடங்க போறீங்க. ஆனா இப்போ நீங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே பழையபடி எல்லாரையும் நம்பி உங்க ரகசியங்களை உளறிடாதீங்க. உங்க மனசு ரொம்ப வெள்ளந்தி. யாராவது 4 வார்த்தை நல்லா பேசணும், உடனே அவங்கள நம்பிடுவீங்க. இந்த குணத்தை தான் நீங்க இப்ப மாத்திக்கணும். அந்த புதிய நபர் உங்களுக்கு கத்துக் கொடுக்க போற முதல் பாடமே இதுதான். யார்கிட்ட எவ்வளவு பேசணும், யாரை எந்த தூரத்துல வைக்கணும்னு அவர் உங்களுக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுப்பார். அவர் காட்டுற வழியில நீங்க கண்மூடித்தனமா நடக்கலாம். அவர் உங்க நிழல் மாதிரி கூடவே இருந்து உங்களை எந்த ஆபத்துல இருந்தும் காப்பாத்துவார். நீங்க செஞ்சதான தர்மம், நீங்க சிந்தன வியர்வை, உங்க நியாயமான உழைப்பு எதுவுமே வீண் போகல. அதெல்லாம் ஒரு பெரிய வங்கி கணக்குல சேர்ந்து இப்போ உங்களுக்கு வட்டியும் முதலுமா ஒரு மாபெரும் அதிர்ஷ்டமா திரும்ப வரப்போகுது. கிரக நிலைகள் உங்களுக்கு ஒரு பெரிய ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணான வாய்ப்பை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க போற அந்த அற்புதத்தை 2 கைகளையும் நீட்டி மனசால வரவேற்க தயாராகுங்க. உங்க கடந்த கால கஷ்டங்கள் எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. இனிமே நீங்க வாழ போறது ஒரு ராஜ வாழ்க்கை. ரிஷபராசிக்காரங்க உழைப்புக்கு எப்பவுமே ஒரு தனி மரியாதை உண்டு.
ஆனா அந்த உழைப்புக்கு ஏற்ற பலம் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நீங்க ஒரு 10 அடி முன்னாடி உழைச்சு மேல போனா உங்களை 20 அடி பின்னாடி இழுத்து விட ஒரு கூட்டமே உங்க கூடவே காத்துக்கிட்டு இருக்கும். தொழில்ல, வியாபாரத்துல நீங்க எவ்வளவுதான் நேர்மையா உண்மையா இருந்தாலும் உங்களை ஏமாத்துறதுக்குன்னே சிலர் திட்டம் போட்டு பக்கத்திலேயே இருந்திருப்பாங்க. ஆனா அந்த புது நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது உங்க தொழில ஒரு பெரிய பக்கபலமா வந்து நிக்க போறாரு. நீங்க தொடர சின்ன வியாபாரம் கூட இனிமே பெரிய அளவுல லாபம் கொடுக்க போகுது. உங்களை நசுக்க நினைச்சவங்க எல்லாரும் நீங்க வளர வேகத்தை பார்த்து மிரண்டு போய் நிக்க போற காலம் இது. ரொம்ப வருஷமா ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வராதான்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. வெளியூர்ல போய் நல்ல வேலையில சேரணும்னு ஆசைப்பட்டு, இல்லைன்னா சொந்தமா ஒரு பெரிய தொழில் தொடங்கணும்னு நினைச்சு அது பல தடவைகளா தட்டி போயிட்டே இருந்திருக்கும். ஒவ்வொரு முறையும் கடைசி நேரத்துல ஏமாற்றத்தை மட்டுமே சந்திச்சு இனிமே நமக்கு விடிவு காலமே கிடையாது, நம்ம ராசி அவ்வளவுதான் ஒரு விரக்திக்கு வந்திருப்பீங்க. ஆனா அந்த அதிர்ஷ்ட நபர் உள்ள வர்ற நேரத்துல நீங்க எதிர்பார்த்த அந்த மிகப்பெரிய நல்ல செய்தி உங்களை தேடி தானா வரும். பல வருஷமா இறுக மூடி கிடந்த அதிர்ஷ்ட கதவுகள் எல்லாமே இனிமே உங்களுக்காக சத்தமே இல்லாம திறக்க போகுது. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே மின்னல் வேகத்துல நடந்து முடியும். உங்க மனசு எப்பவுமே ஒரு பெரிய போராட்டத்திலே தான் இருந்திருக்கு. மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுல, அவங்க கஷ்டத்தை தீர்க்கறதுல நீங்க ரொம்ப கெட்டிக்காரங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு மன கஷ்டம்னா யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிருப்பீங்க. ஏன்னா உங்க கஷ்டத்தை ஆழமா புரிஞ்சுக்கிற பக்குவமும் அன்பும் இங்க யாருக்கும் கிடையாது. ஆனா அந்த நபர் உங்க மனசுல ஓடுற ஒவ்வொரு சின்ன எண்ணத்தையும் ரொம்ப அழகா படிச்சிடுவார். நீங்க வாய் திறந்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க தேவையை செஞ்சு முடிச்சிடுவார். உங்க வாழ்க்கையில இத்தனை நாளா இருந்த அந்த வெறுமை மொத்தமா விலகிடும். ஒரு பெரிய பாலைவனத்துல திடீர்னு மழை பெஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு குளிர்ச்சியான அமைதியான வாழ்க்கைய அவர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை, வெற்றி உங்க கைக்கு வந்துருச்சு, அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே பழைய கசப்பான சம்பவங்களை எல்லாம் மறுபடியும் கிளறிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களை கஷ்டப்படுத்தினவங்களை பழிவாங்கணும், அவங்கள படுத்தணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இயற்கை உங்களுக்கு கொடுக்கிற இந்த மாபெரும் பரிசை நீங்க எந்த ஒரு எதிர்மறை எண்ணமும் இல்லாம சந்தோஷமா அனுபவிக்கணும். உங்க நல்ல குணத்தை எந்த காரணத்துக்காகவும் மாத்திக்காதீங்க. அந்த புது நபர் உங்க கைப்பிடிச்சு உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூப்பிட்டு போகும்போது நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு அவர் காட்டுற வழியில முழு நம்பிக்கையோட தைரியமா நடங்க. ரிஷபராசிக்கு இப்போ சுக்கிர பகவான் முழு பலத்தோடு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு ராஜயோகம் வாழ்க்கையில சாதாரணமாக யாருக்கும் கிடைச்சிடாது. ஜென்ம புண்ணியம் செஞ்சிருந்தாதான் இப்படி ஒரு பொற்காலம் அமையும். உங்களை ஏளனமா பார்த்தவங்க, உங்களுக்கு உதவாம உங்களை விட்டு விலகி போனவங்க எல்லாரும் திரும்பவும் உங்களை தேடி உங்க தயவை எதிர்பார்த்து வருவாங்க. ஆனா அப்போ உங்க நிலைமை ரொம்ப உயர்ந்து அவங்களுக்கு எட்டாவது உயரத்துல நீங்க இருப்பீங்க. இந்த புது நபர் உங்க குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய அச்சாணியா மாறி பல தலைமுறைக்கு தேவையான சொத்துக்களையும் புகழையும் சேர்த்து வைக்க போறாரு. உங்க தலையெடுத்து உங்க கண்ணு முன்னாடியே மாறுறத இந்த உலகமே வாயடிச்சு போய் வேடிக்கை பார்க்க போகுது. ரிஷபராசிக்காரங்க உங்களை பத்தி தப்பா பேசாத ஆட்களே இந்த ஊர்ல கிடையாதுன்னு சொல்லலாம். நீங்க என்ன செஞ்சாலும் அதுல ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு. உங்க நல்ல மனசு யாருக்கும் புரியல, ஆனா நீங்க யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டீங்க. இந்த குணம்தான் உங்களை இவ்வளவு நாள் காப்பாத்திட்டு இருக்கு. இப்போ உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த புதிய நபர் உங்களை பத்தி தப்பா பேசினவங்க வாயெல்லாம் அடைக்க போறாரு. உங்க நேர்மைக்கும் உண்மைக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்களை தூக்கி எறிஞ்சவங்க எல்லாம் உங்களை தேடி வந்து நிக்கிற அளவுக்கு உங்க தலையெடுத்து ரொம்ப பிரம்மாண்டமா மாறப்போகுது. ராத்திரி ஆனா தூக்கம் வராது, மனசுக்குள்ள 1000 யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன ஆகுமோ, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறோமோன்னு நினைச்சு உங்க உடம்பையே நீங்க கெடுத்துக்கிட்டீங்க. எந்த வைத்தியர்கிட்ட போனாலும் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் உங்க மனசுல இருக்கிற அந்த பெரிய பாரம் தான். இந்த அதிர்ஷ்ட நபர் உங்க வீட்டுல அடி எடுத்து வச்ச மறு நிமிஷமே உங்க மனசுல இருக்கிற பாறை எல்லாம் ஒரு மாயமா மறைஞ்சு போக போகுது. உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். இத்தனை வருஷமா நீங்க தேடி அலைஞ்ச அந்த நிம்மதியான தூக்கம் உங்களை தழுவ போகுது. தொழில நீங்க பட்ட அடி கொஞ்சம் நஞ்சமா என்ன நம்பி கடனுக்கு பொருளை கொடுத்திருப்பீங்க. ஆனா பணத்தை திரும்ப கேட்க போனா உங்களை ஒரு எதிரி மாதிரி பார்த்திருப்பாங்க. யாருக்காவது உதவி செஞ்சா அது கடைசியில உங்களுக்கே வினையா வந்து முடிஞ்சிருக்கும். இனிமே இந்த மாதிரி ஏமாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரவே வராது. இந்த புதிய நபர் உங்க கூட இருக்கும்போது உங்க வியாபாரத்துல தொட்டதெல்லாம் தொடங்கும். முடங்கி கிடந்த
தொழில் மறுபடியும் சூடு பிடிக்கும். உங்க கைக்கு வர வேண்டிய பணம் எந்த ஒரு தடையும் இல்லாம வந்து சேரும். கடன் தொல்லைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு ஒரு பெரிய பொருளாதார சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்துல எப்பவுமே ஒரு கசப்பு உணர்வு, ஒருத்தர் புரிதல் இல்லாத நிலைமை இருந்துகிட்டே இருந்திருக்கும். வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு நினைச்சா அதுக்கு 1000 தடங்கல்கள் வந்திருக்கும். இனிமே உங்க வீட்டுல சந்தோஷத்துக்கு மட்டும்தான் இடம். அந்த நபர் ஒரு பெரிய வெளிச்சமா உங்க வீட்டுக்குள்ள வர போறாரு. அவர் வந்ததும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி ஒருத்தர் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்குவீங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா கெட்டி மேளம் கொட்ட போகுது. வீட்டுல குழந்தை சத்தம் கேட்கும். உங்க குடும்பமே ஒரு பெரிய சந்தோஷ கடல்ல மிதக்க போகுது. நிறைய நேரங்கள்ல உங்களுக்கு நீங்களே ஒரு பெரிய எதிரியா மாறிடுறீங்க. நம்மளால முடியுமா, நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கான்னு உங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. அந்த எண்ணத்தை முதல்ல தூக்கி போடுங்க. பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய பரிசை தயார் செஞ்சு வச்சிருக்கு. இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு அனுபவமா மாறி இனிமே உங்களை ஒரு பெரிய உயரத்துல கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. அந்த புதிய நபரோட வருகையை மனசார ஏத்துக்க தயாராகுங்க. யார் என்ன சொன்னாலும் உங்க நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்த காலம் ரொம்ப சீக்கிரமா மலரப்போகுது. ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்பவுமே மற்றவங்க கஷ்டத்தை பார்த்தா இதயம் சல்லுன்னு ஆயிடும். தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு உங்க கையில இருந்த கடைசி காசை கூட கொடுத்துட்டு நீங்க பட்டினியா கிடந்த நாட்கள் எத்தனையோ இருக்கு. ஆனா அந்த நன்றியை யாருமே உங்களுக்கு திருப்பி காட்டல. நீங்க செஞ்ச தியாகத்தை எல்லாம் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டாங்க. இனிமே அந்த நிலைமை தலைகீழா மாறப்போகுது. வரப்போற அந்த புதிய நபர் நீங்க செஞ்ச அத்தனை தியாகத்துக்கும் ஒரு பெரிய பரிசா உங்க வாழ்க்கையில வரப்போறாரு. உங்களை யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினாங்களோ அவங்க கண் முன்னாடியே உங்களை ஒரு ராஜாவா ஒரு ராணியா சிம்மாசனத்துல உட்கார வைக்க போறார். சொந்தமா ஒரு கூரை இருக்கணும், நமக்காக ஒரு சின்ன இடமாவது இருக்கணும்னு நீங்க எத்தனையோ வருஷமா கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் பணம் சேரும் போது ஏதோ ஒரு செலவு வந்து அந்த கனவை தவிடுபடியாக்கி இருக்கும். கட்டின வீட்டை பாதியில விட்டுட்டு பணம் இல்லாம தவிச்சவங்களும் இங்க நிறைய பேர் இருக்கீங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு துளி கூட வேண்டாம். இந்த அதிர்ஷ்டசாலி உங்க வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்ச நேரம் உங்க வாசல் தேடி லட்சுமி கடாட்சம் வரப்போகுது. பல வருஷமா முடங்கி கிடந்த நிலம், வீடு சம்பந்தமான காரியங்கள் எல்லாமே இனிமே சரசரன்னு நடக்க போகுது. உங்க கனவு இல்லம் ரொம்ப பிரம்மாண்டமா கட்டி முடிக்க போற நேரம் வந்துருச்சு. உடல் நலம்னு பார்த்தா உங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு இனம் புரியாத பயம். சின்னதா ஒரு தலைவலி வந்தா கூட என்ன ஏதோன்னு மனசை போட்டு குழப்பிக்குவீங்க. உங்களை சுத்தி நடந்த சில கசப்பான சம்பவங்கள் உங்க மனசை அந்த அளவுக்கு பலவீனமாக்கி இருக்கு. ஆனா அந்த புதிய நபர் வந்த உடனே உங்க மனசுல இருக்கிற அந்த தேவையில்லாத பயம் எல்லாமே காத்துல பறந்துடும். ஒரு பெரிய மலையை தூக்கி சுமக்கிற அளவுக்கு உங்க உடம்புல ஒரு அசாத்தியமான தெம்பும் சுறுசுறுப்பும் உண்டாகும். ரொம்ப நாளா உங்களை வாட்டி வதைச்ச நோய்கள் எல்லாம் எந்த ஒரு பெரிய வைத்தியமும் இல்லாமலே தானா குணமாகி உங்களை ஆச்சரியப்படுத்த போகுது. உங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு உள்ளுணர்வு உண்டு. எது நடக்க போகுதுன்னு முன்னாடியே கணிக்கிற அந்த சக்தி உங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. ஆனா மற்றவங்க பேச்சை கேட்டு உங்க உள்ளுணர்வை நீங்களே பலமுறை உதாசீனப்படுத்தி நஷ்டப்பட்டிருக்கீங்க. இனிமே உங்க மனசு சொல்றதை மட்டும் கேளுங்க. அந்த புதிய நபர் உங்ககிட்ட நெருங்கி வரும்போது உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு ஒரு பெரிய மணி அடிச்சு சொல்லும். இவர்தான் நமக்கான ஆளு, இவரால தான் நம்ம தலையெழுத்து மாறப்போகுதுன்னு உங்களுக்கே ரொம்ப தெளிவா புரியும். அந்த உள்ளுணர்வை முழுமையா நம்புங்க. யாருக்காகவும் உங்க முடிவை மாத்திக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க ரொம்ப அமைதியா இருக்கணும். வீண் விவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. யாராவது உங்களை கோபப்படுத்தணும்னு நினைச்சா கூட சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுங்க. ஏன்னா உங்களுக்கான நேரம் இப்போ ரொம்ப வலுவா இருக்கு. உங்களை கோபப்படுத்தி உங்க அதிர்ஷ்டத்தை தடுக்க சில தீய சக்திகள் முயற்சி செய்யும். ஆனா நீங்க உங்க குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையா இருந்தீங்கன்னா வரப்போற அந்த பெரிய யோகத்தை யாராலையும் உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாது. உங்க வாழ்க்கை இப்போ ஒரு மிகப்பெரிய பொற்காலத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அற்புதத்தை முழு மனசோட வரவேற்க தயாராகுங்க. ரிஷபராசி என்பர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. எவ்வளவோ வழிகள், எவ்வளவோ ஏமாற்றங்கள், அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா அது உங்க உண்மையான மனசுக்கும் உங்க நேர்மையான உழைப்புக்கும் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தான். உங்க வாழ்க்கையோட ஒரு புது வசந்தம் இப்போ ரொம்ப பிரம்மாண்டமா மலரப்போகுது. அந்த புதிய அதிர்ஷ்டசாலி உங்க வீட்டு வாசலை மிதிக்கிற அந்த நொடியிலிருந்து உங்க தலையெழுத்து முற்றிலுமா மாறப்போகுது. இது ஏதோ ஆறுதலுக்காக சொல்ற வார்த்தை கிடையாதுங்க. காலச்சக்கரம் உங்களுக்கு வட்டியும் முதலுமா கொடுக்க போற ஒரு மகத்தான பரிசு. இனிமே நீங்க சிந்த போறது எல்லாமே ஆனந்த கண்ணீர் மட்டும்தான். உங்க கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகி
உங்க குடும்பம் ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி எந்த குறையும் இல்லாம தழைத்து செழிக்க போகுது. உங்க மேல நீங்க முழு நம்பிக்கை வைங்க. இத்தனை வருஷமா நீங்க எந்த சாமியை கும்பிட்டு கண்ணீர் வடிச்சீங்களோ அந்த சாமி உங்களை இனிமே ஒருபோதும் கைவிடாது. அந்த புதிய நபரை அடையாளம் கண்டுக்க உங்க உள்ளுணர்வு சொல்றத மட்டும் கேளுங்க. ஊருக்குள்ள 100 பேர் 100 விதமா பேசுவாங்க. அதையெல்லாம் காதுல வாங்காம உங்க இலக்கை நோக்கி மட்டும் தைரியமா அடி எடுத்து வைங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காகவே பிரத்யேகமா தயார் செஞ்சு வச்சிருக்கிற இந்த மாபெரும் ராஜயோகத்தை இருகரம் கூப்பி ஏத்துக்க ரெடியாகுங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த அற்புதங்களை நீங்களே கண்கூடா பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க. இதுவரைக்கும் நீங்க எழுந்தது, மற்றவங்களுக்காக தியாகம் செஞ்சது எல்லாமே பல மடங்கா உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. உங்க வம்சம் வாழையடி வாழையா சிறந்து விளங்கி ஊரே வியந்து பார்க்குற அளவுக்கு நீங்க சமூகத்துல ஒரு பெரிய உயரத்தை அடைய போறீங்க. இந்த அற்புதமான தகவல் கண்டிப்பா உங்க மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுத்துருக்குன்னு நான் முழுமையா நம்புறேன். இந்த பதிவு உங்க மனசுக்கு நெருக்கமா இருந்தா மறக்காம உங்க அன்பையும் ஆதரவையும் நமக்கு தொடர்ந்து கொடுங்க. உங்களை போலவே பல கஷ்டங்கள்ல தவிக்கிற உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த கட்டாயம் பகிர்ந்துக்கோங்க. அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கட்டும். உங்க இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தோட பேரை கீழே மறக்காம பதிவு செஞ்சு உங்க வேண்டுதலை மனசார வைங்க. இனிமே உங்களுக்கு நடக்க போறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். நடந்த கசப்பான விஷயங்களை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு எப்பவுமே சிரிச்ச முகத்தோட நம்பிக்கையா இருங்க. உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பிச்சிருச்சு. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.